வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழ்நாட்டுல அரசியல் களம் அனல் பறந்துகிட்டு இருக்குது. ஆமா, வெக்க தாங்கல. ஆமா, இந்த நேரத்துல இம்பர்ஃபெக்ட் ஷோல இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை இந்த ஷோல சொல்ல போறோம். எஸ், அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி வெக்க தாங்க முடியல, வெயில் வேற அதிகமாகிட்டு இருக்குது. ஆமா, வெயிலும் அதிகமாறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏசி போடணும், கரண்ட் பில்லும் அதிகமாகும். என்ன பண்றது? இதுக்குதான் வந்து நாணயம் விகடன் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தராங்க. நாணயம் விகடனும் டார்லிங் சோலார் அப்படிங்கிற நிறுவனமும் இணைந்து மொட்டை மாடியில் இலவச மின்சாரம் அப்படின்னு ஒரு கருத்தரங்கு நடத்த இருக்காங்க. சோ உங்களுக்கு எப்படி சோலார் மின்சாரத்தை பயன்படுத்தி செலவே இல்லாம நீங்க மின்சாரம் உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கறதா இதனுடைய கான்செப்ட். ஆமா, 78,000 ரூபாய் வந்து மானியமும் மத்திய அரசுல இருந்து இதுக்கு கொடுக்குறாங்க. இத பத்தி ஒரு விளக்க உரை வந்து கொடுக்க வராங்க. யாருன்னா, ஒரு பக்கம் வந்து பேராசிரியர் முனைவர் கு ஞானசம்பந்தன், டார்லிங் சோலாரோட இயக்குனர் நவராஜ முருகன், இவங்க 2 பேரும் சேர்ந்து சேலத்துல இந்த கூட்டம் வந்து நடக்க போகுது. கிராண்ட் எஸ்டான்சியா அப்படிங்கிற அந்த ஹால்ல வந்து நடக்க போகுது. இது நரசோதிப்பட்டி அப்படிங்கிறதுல இருக்கு. என்னைக்கு நடக்க போகுதுன்னா, நாளை மாலை 6 மணிக்கு. இதுல வந்து அனுமதி இலவசம் தான், ஆனால் முன்பதிவு அவசியம் அப்படிங்கிறதுனால அதுக்கான லிங்கை வந்து நாங்கள் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்டு இருக்கோம். நாங்கள் பேசும்போதே ஒரு QR கோடும் வந்திருக்கும், அதை ஸ்கேன் பண்ணாலும் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கங்க. ஓகே, செய்திகளுக்குள்ள போவோமா? போயிடலாம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நம்மளோட முக்கியமான அறிவிப்பை சொல்றதுக்கு முன்னாடி, நேத்து நைட்டு குடியரசுத் தலைவர் முக்கியமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. ஆமா, இந்த அறிவிப்பை யாருமே எதிர்பார்க்கல. ஆமா, ஆளுநர்களெல்லாம் மாத்திரம் அப்படின்னு சொல்லி அதிரடியா அங்க தூக்கி இங்க போட்டிருக்காங்க, இங்க இருக்கவங்களை தூக்கி அங்க போட்டிருக்காங்க, இப்படின்னு பல மாநிலங்களுக்கும் மாத்திருக்காங்க. ஆமா, தமிழ்நாட்டுக்கு அந்த நிலைமைக்கு வாப்பா, அந்த அறிவிப்பு தான் அதிர்ச்சி அறிவிப்பா இருக்கு. ஆமா, அவர் சட்டமன்றத்துல இருந்து வாக் அவுட் பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப தமிழ்நாட்டுல இருந்து வாக் அவுட் பண்ண சொல்லிட்டாங்க மத்திய குடியரசுத் தலைவர். என்ன அசைன்மெண்ட்டுக்கு அனுப்பணும்? 4 வருஷம் வெளிநடப்பு மட்டும் தான் செஞ்சிருக்கீங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கீங்களா? ஃபீல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆளுநர் RN ரவியை வந்து இங்க இருந்து மாத்திட்டாங்க, மேற்கு வங்கத்துக்கு மாத்திருக்காங்க, அதுவும் எலெக்ஷன் நேரத்துல. அது வந்து மம்தாவே வந்து அறிவிப்பாலாம் வெளியிட்டு இருந்தாங்க குடியரசுத் தலைவர் மாளிகையில இருந்து வெளிவரதுக்கு முன்னாடியே. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, இங்கே குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தவர் எலெக்ஷன் நேரத்துல அங்க மாத்துறாங்கன்னா எனக்கு என்ன அப்படின்னு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமோ அப்படின்னு அவங்க ட்வீட்டாவே போட்டிருக்காங்க. இன்னொன்னு, முதலமைச்சராக என்கிட்டயும் கன்சல்ட் பண்ணணும், ஒரு ஆளுநரை நியமிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்டயும் கன்சல்ட் பண்ணாம போட்டிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஆனந்த் போஸ் தான் அங்க வந்து ஆளுநரா இருந்தாரு. அவரும் மோதல் போக்கெல்லாம் கடைபிடிச்சிட்டு தான் இருந்தாரு. இங்க என்ன பண்ணாரோ அங்க RN ரவி அதை தான் அங்க பண்ணிட்டு இருந்தாரு ஆனந்த் போஸ். ஆனா என்னன்னா, அது எனக்கு கவலை அளிக்குதுன்னு வந்து மம்தா அந்த ட்வீட்ல வந்து சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆனந்த் போஸை ராஜினாமா பண்ணியிருக்காரு அவராவே. இது ராஜினாமா பண்ண சொல்லி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னதன் பேர்ல தான் அது நடந்திருக்கு அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது சொல்றாங்க. இதோட பின்னணி என்ன அப்படின்னா, இங்க RN ரவியை வச்சு நாங்க ஜெயிச்சிருவோம், அவர் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா அவரே பிரச்சாரம் பண்ணி கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்மளும் பார்த்திருக்கோம், திமுக ஆட்சிக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா இவர் ஏதாவது ஒண்ணு பண்ணி சனாதனம் பாரு இல்லைன்னா வாக் அவுட் பண்ணி அதை காப்பாத்தி விட்டுருவாரு, மறைச்சு விட்டுருவாரு, எல்லா திசை அந்த இவர் பக்கம் திரும்பிடும். ஆமா, இவர் பக்கம் திரும்பிடும். அப்படி இருந்தது. அது ஒரு காரணமா இருந்தா கூட, முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, SIR பத்தின ஒரு வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி ஆஜராயெல்லாம் வந்து இது பண்ணாங்க. சோ அந்த வழக்குல ஏதாவது முன்னேற்றங்கள் இருந்தா தேர்தல் தள்ளி போகலாம், தள்ளி போனா இவங்களோட பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க ஜனாதிபதி ஆட்சி கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. மத்திய அரசு அதிகாரிகளுக்குள்ள ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இதை ஒட்டி தான் இந்த மாற்றம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா CV போஸ் வந்து அமித்ஷாவோட கோஆர்டினேட் பண்ண மாட்டேங்கிறாராம். சோ அவரை மாத்திட்டு நமக்கு வேண்டிய ஒரு ஆளை வந்து அங்க மாத்திரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் திமுகல விசாரிக்கும் போது அவங்க என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டத்துல ஆரோவில் சர்வதேச நகர்னு ஒண்ணு உருவாயிட்டு இருக்கு, ஒரு சிட்டி. அதுல ஒரு 350 கோடி அளவுல ஊழல் நடந்திருக்கதாகவும், அதுக்கு பின்னணியில அந்த ஆரோவில் குழுவோட தலைவரா இருக்கிற RN ரவி இருக்கிறதாகவும் ஒரு புகார் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இந்த புகார் காவல்துறையில கொடுத்ததுனாலதான் உடனடியாக அவரை மாத்துறாங்க அப்படின்னு திமுக தரப்புல ஒரு விஷயத்த சொல்றாங்க. சோ இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த ஆளுநர் புகாருமே நேத்து தான் கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா? கொடுக்கப்பட்டு உடனடியாக மாத்துறாங்கன்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, எது எப்படி இருந்தாலும் வரலாற்றிலேயே தமிழ்நாட்டுல ஆளுநருடைய பேரை ஆழமா சின்ன குழந்தை மனசுல கூட பதிய வச்ச அந்த பெருமை அப்படின்னா ஆளுநர் RN ரவிக்கு தான் உண்டு. ஓகே, நான் கூட பிரதீப் ரங்கநாதன் கொண்டுன்னு சொல்லிருக்கீங்க. ரவின்னு படத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு.
அப்படி கிடையாது. ஓகே, இதுல என்னன்னா இங்க தமிழ்நாட்டுக்கு இப்ப கூடுதல் பொறுப்பா கேரளா ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை வந்து நியமிச்சிருக்காங்க. இவர் RSS பின்னணி கொண்டவர், கோவால வந்து சபாநாயகரெல்லாம் இருந்திருக்கிறாரு. இவர் இப்ப கூடுதல் பொறுப்பா இதையும் பார்க்க போறாரு. அதே நேரத்துல ரொம்ப ஃபீலிங்ஸ்ல இருப்பாரு முதலமைச்சர். ஏன்னா இவரையே வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க ஜெயிப்போம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவரு மாத்திட்டாங்க. அதுக்காக பிரச்சாரம் பண்ற இந்த தங்கமான மனிதரை மாத்திராதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப மாத்திட்டாங்க. எதை வச்சு அரசியல் பண்றது அப்படின்னு முதலமைச்சர் வருத்தமா இருக்காராம். இதுல தெலுங்கானால மாத்திருக்காங்க, டெல்லியில வந்து துணைநிலை ஆளுநரை மாத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில மாநிலங்களுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. மக்கள் மாளிகையில கடைசியா ஒரு வேலையை பண்ணிட்டு தான் கிளம்ப போறாரு RN ரவி. இது அந்த தூணெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு போறாரு. அந்த மாதிரி இல்ல, அங்க போனாலும் அங்க ஒரு மாளிகை இருக்கும்ல மேற்கு வங்கத்துல. இங்க என்னன்னா இப்ப பதவியேற்பு விழா ஒண்ணு இன்னைக்கு நடந்திருக்கு. அது என்னன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு புதிய தலைமை நீதிபதியா சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்கிறாங்க. இவர் கேரள உயர்நீதிமன்றத்துல இருந்தவர். இவர் சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவர். இவருக்கு பதவியேற்பு விழா செஞ்சு முடிச்சுட்டு தான் வந்து கிளம்புறாரு RN ரவி. ஓஹோ, ஓகே, சரி. அந்த முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்துருவோமா? ஆமா, சொல்லிடுவோம். ஆமா, IPS ஆன் ரோட் பவர்ட் பை சென்னை சில்க்ஸ் அப்படின்னு ஒரு கார் வந்து உங்க நோக்கி வந்துகிட்டு இருக்கு, உங்க ஊர்களுக்கு. இந்த காருக்குள்ள சிபியும் இருப்பாரு. ஏன்னா இங்க தேடி இருப்பாங்க, எங்க சிபி எக்கானமி அப்படின்னு. ஆமா, சிபி அடுத்த 45 நாட்களுக்கு உங்களோட தமிழ்நாட்டு மக்களோட இருக்க போறாரு. உங்க வீட்டுல வந்து இனிமே ஒரு ஆளா IPS வந்து மாற போகுது. ஆமா, இந்த தேர்தல் வந்து ஒரு புதுவிதமான தேர்தலா தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா வந்து திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சிக்கு வந்துட்டு இருந்தாங்க. இப்ப புது உறவா விஜய் வந்து உள்ள வரும்போது அந்த தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் மக்களுக்கும் இருக்கு. மக்கள் எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க, யார் மேல ஆர்வமா இருக்காங்கிற தெரிஞ்சுக்கிறது நமக்கும் ஆர்வமா இருக்கு. ஸோ அதெல்லாம் கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு பயணம் மேற்கொண்டு நம்ம டீமும் சிபியும் சேர்ந்து ஒவ்வொரு தொகுதியா வந்து கள நிலவரத்தை நமக்கு வீடியோவா கொடுத்துட்டே இருக்க போறாங்க. இதுல மக்களை சந்திக்க போறாரு, விகடனுடைய வாசகர்களை சந்திக்க போறாரு, இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆடியன்ஸையும் சந்திக்க போறாரு. ஸோ எந்தெந்த மாவட்டத்துல இருக்காருன்னு அப்பப்போ அப்டேட் சொல்லிட்டே இருப்போம். முடிஞ்சா நீங்க போய் அவர் வந்து பார்க்கலாம். சோ அது மட்டும் இல்ல, நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ நிகழ்ச்சியிலையும் அவர் அந்த பகுதியில இருந்து ஒரு வீடியோ வந்து நமக்கு கொடுப்பாரு. ஆமா, அதே மாதிரி தனியாவும் வீடியோ வந்து நிறைய வரப்போகுது. ஆன் ரோட்ல நம்ம போய் எடுக்கிற வீடியோலாம், அதை பத்தின ஒரு சின்ன ப்ரோமோவை பார்த்துட்டு நம்ம அடுத்த செய்திக்கு போவோம். ஓகே, 40 நாட்கள் 3 பேர் 4000 கிலோமீட்டர் பயணம். $234 தொகுதிகள். அரசியல் நிலவரத்தை தேடி நாங்க வர்றோம். விகடன் வழங்கும் இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோட் எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026. Vigadan presents Imperfect Show on the Road Election Express powered by the Chennai Silks. ஆந்திராவுல பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது. 58% வீடுகள்ல வந்து ஒரு குழந்தை தான் இருக்காங்க. இது மாநிலத்தினுடைய ஒர்க் ஃபோர்ஸுக்கு வந்து பத்தாது அப்படின்னு சந்திரபாபு நாயுடு தொடர்ந்து பேசிட்டே இருந்தாரு. இப்ப அதை ஊக்குவிக்கிற வகையில ஒரு திட்டத்தையும் அறிவிச்சிருக்காரு. ஓகே, எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் 2வது 3வது குழந்தைகள் பெற்றுக்கிறாங்களோ அந்த குடும்பங்களுக்கு 25,000 ரூபாய் நிதி உதவி. 25,000 ரூபாய் வச்சு பாம்பஸ் கூட வாங்க முடியாது, எப்படி படிக்க வச்சு. 25,000 பிளஸ் மாதம் 1000 ரூபாய். 3வது குழந்தை பிறந்துச்சுன்னா ஒவ்வொரு மாதமும் 1,500 ரூபாய் 5 ஆண்டுகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3வது குழந்தைக்கு 18 வயது வரைக்கும் கல்வி இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசு பள்ளிகள்லயா இருக்கும் அது. அப்படி பார்த்தா கூட இங்க இருக்கிற விலைவாசிக்கு 3 குழந்தைய பெற்று அதை வளர்த்து, விலைவாசி மட்டுமா, அவங்களை வந்து மேய்க்கிறதே பெரிய பிரச்சனை குடும்பங்கள்ல. அது இதை சேர்த்துருக்கலாம், நாங்க மேய்க்கிறது கூட ஒரு ஆள் இதே ஒரு ஒர்க் ஃபோர்ஸா மாத்தி வேலை வாய்ப்பா கூட மாத்தலாம். பட் ஓகே, எப்ப சந்திரபாபு நாயுடு மாநிலங்களவை போறாரு தெரியலையே. அவர் வந்து கட்சியை காப்பாத்தணும்னு நினைச்சாருன்னா போக மாட்டாரு. ஏன்னா நிதிஷ் அனுப்பிச்சிட்டாங்க, இன்னொருத்தர் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கவர் இவர் தான். இப்ப நிதிஷ் அனுப்பிச்சதுக்கே தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்றாருன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் இந்த மாதிரிதான் வந்து அனுப்பிச்சிருவாங்க, கொஞ்ச நாள் தான் முதலமைச்சரா வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் நடந்திருக்கு அப்படின்ட்டு இருக்காரு. ஹைஜாக் பண்ணி தான் வச்சிருந்தாங்க, இவ்வளவு நாள் அவரை கடத்தி தான் வச்சிருந்தாங்க. அவர் கண்ட்ரோல்ல இருந்தாரு, பிஜேபி கண்ட்ரோல்ல. இது ஓட்டு போட்ட மக்கள் வந்து இவரை முதல்வரா நினைச்சுதான் ஓட்டு போட்டாங்க. அவங்களுக்கு செஞ்ச ஒரு பெரிய துரோகம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எடப்பாடி
எடப்பாடிக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு. ஏன்னா சிவசேனாவை காலி பண்ணிட்டாங்க, தேசியவாத காங்கிரஸ் காலி, இப்ப வந்து இவர் நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா தளமும் காலி, இப்ப இருக்கிறது ஏடிஎம்கே தான் பாத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அததான் மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, நாங்க திமுக கூட்டணிக்காக இந்த கூட்டணி வலுப்பெறணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தியாகம் செஞ்சுதான் அந்த கூட்டணிக்கு 28 சீட்டு கொடுத்தாலும் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பேசியிருக்காரு. 28 தியாகமா? ஆமா, சரி. அந்த தியாகத்துல வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பங்கு போகுது அப்படிங்கிறாரு. எப்படின்னா, நாங்க ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சாதானே எடப்பாடியோடைய அந்த கூட்டணி வந்து ஜெயிக்க முடியாது, அப்படி ஜெயிக்க முடியாம போச்சுன்னா அவரால் சிஎம் ஆக முடியாது, அவர் சிஎம் ஆனார்னா கொஞ்ச நாள்லயே அவரை அனுப்பிட்டு பிஜேபியோடைய ஆள் சிஎம் ஆயிருவாங்க, பீகார்ல நடந்த மாதிரி, அப்படிலாம் ஆகக்கூடாதுன்னு தான் நாங்க இந்த கூட்டணிக்கு ஓகே சொன்னோம் அப்படின்னு பேசுறாரு. என்ன ஒரு ராஜதந்திரம். ஆனா பாருங்க, எதிர்கட்சி தலைவர் பதவியை பறிச்சிட போறாங்க எடப்பாடிக்கு. அப்படிதான் வந்து எதிர்கட்சி தலைவர் பதவியை பறிச்சாலும் பரவாயில்ல, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவியை பறிச்சிட போறாங்க, அது வேற. ஆமா, அதனால இந்த அலார மணி எல்லாம் எடப்பாடிக்கு பல இடங்கள்ல இருந்தும் அடிக்கப்பட்டு இருக்கு. ஆனா அவரு ரொம்ப கான்பிடென்டா கூட்டணி வந்து இறுதியாகும், நாங்க வந்து ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பிஜேபியோட முதல்ல தொகுதி பங்கீட முடிச்சாதான் மத்த கட்சிகளுக்கு எவ்வளவுங்கிறத முடிவுக்கு வர முடியும். சொல்ல முடியாது, எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து கூட்டணியை கட் பண்ணி விட்டாலும் கட் பண்ணி விட்டுருவாரு எடப்பாடி. என்ன திட்டம் வச்சிருக்காரு அவர்தான் சொல்லிட்டாரு, விருப்பம் இல்லைன்னா தேர்தலுக்கு முன்னாடி வெளியே போய்க்கலாம். தமிழ்நாட்டுல ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம், புதுச்சேரியிலையும் இப்படி பண்றீங்களே அப்படின்னு காங்கிரஸ் திரும்ப கதற ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அங்கேயே சீட்டு பிரச்சனையா? ஆமா, அங்க நாங்க தான் கூட்டணிக்கு தலைமை, எங்க சிஎம் தான் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க, நாராயணசாமி எல்லாம் எங்கால் தான், நீங்க எங்க கிட்டே வந்து இப்படி பண்றீங்களே. அதாவது நான் மல்லிகைப்பூ ஃபர்ஸ்ட் விற்கும் போது வாங்கி இருந்தீங்கன்னா 5 ரூபா, மண்ணில் போட்டு மாசுபடுத்திட்டீங்கல்ல, அதனால 50 ரூபா அப்படின்னு புதுச்சேரியிலயும் வந்து வேலை கட்டுறாங்க திமுக. ஆமா, அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம ஓகே தமிழ்நாட்டுல இந்த மாதிரி 28 தான் வாங்கியிருக்கோம், ரொம்ப கம்மி தான் நமக்கு, நம்ம ரேஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ புதுச்சேரியில போன தடவை என்ன நடந்துச்சு அப்படின்னா, 15 தொகுதிகள்ல காங்கிரஸ் போட்டிட்டாங்க, 13ல திமுக போட்டிட்டாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் 1, அதே மாதிரி விசிகா 1, அதாவது மொத்தம் 30 தொகுதியில இப்படிதான் அந்த கூட்டணி பிரிச்சிருந்தாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, 20 தொகுதிகள்ல நம்ம கண்டிப்பா போட்டிட்டே ஆகணும், தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும், 16 தொகுதி வேணும்ல மெஜாரிட்டிக்கு அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க நம்ம ஆட்சியில பங்கு கொடுக்கலாம், அவங்க இங்கேயும் நம்ம கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. யார் கொடுத்தாலும் அங்க துணைநிலை ஆளுநர் தான் அதிகாரம் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் அவங்க வந்து இப்படிலாம் பிளான் போட்டுட்டு இருக்காங்களாம். பட் ஜெகத் ரட்சகனை பொறுப்பாளரா போட்டிருக்காங்கல்ல, அவர்கிட்ட போய் விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து நாங்க காங்கிரஸ் தலைமையில இங்க தேர்தலை சந்திக்க விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ திமுகவோட அமைப்பாளர் சிவா, அங்க புதுச்சேரியோட சிவா வந்து இங்க அறிவாலயத்துக்கு வந்திருக்காரு. ஸோ அதை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க, புதுச்சேரி பத்தியும். ஓஹோ, அங்கேயும் ஒரு தியாகத்தை செய்யணும் போல இருக்கு காங்கிரஸ். சரி, முதல்ல ஜெயிச்சாதானே ஆட்சிக்கு வருவீங்க, அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிங்க, கூட்டணியிலே அடிச்சுட்டு இருந்தா பேசிட்டு இருந்தா எப்படி? ஓகே. ஆமா, இன்னொரு பக்கம் இங்க தமிழ்நாட்டுல கூட்டணி ஒரு மாதிரி காங்கிரஸோட தான் இழுத்துட்டு இருந்துச்சு. இப்ப அதுவுமே 28 சீட்டுன்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்ப எத்தனை கட்சி இருக்கு அப்படின்னு கேட்டா 25 இல்ல 26 கட்சி இருக்குன்னு அவங்களே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. உடன்பிறப்புகளே கூட்டணியில எவ்வளவு கட்சி இருக்கு அப்படின்னா 26 25 நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு. அவ்வளவு கட்சி வந்துருச்சா? இனிமே ஹவுஸ்ஃபுல்னு போர்டு தான். நம்ம எங்க போற, ஊருக்கு போய் என்ன பண்ண போற, வண்டியில ஏறு அப்படின்னு அறிவாலயத்துக்கு வாங்குற மாதிரி கூட்டு போறாங்க. இதுல 21 கட்சிகள் தேர்தலில் போட்டியிடும், அதுக்கான சீட்டு ஒதுக்கப்படும் சொல்றாங்க. மத்தவங்க எல்லாம் நாங்க ஆதரவு கொடுக்குறோங்கிற மாதிரி சின்ன சின்ன இயக்கங்கள்லாம், சின்ன சின்ன கட்சிகள்லாம் சொல்றாங்க, பின்னாடி ஏதாவது ஆதரவு கொடுங்க அப்படின்னு சீட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுல என்ன ஒரு இதுனா, இப்ப வர இதெல்லாம் 170 இல்ல 172 இடங்கள்ல உதயசூரியன் சின்னத்துல நிக்க போறாங்க. மீதி 62 தொகுதிகள்ல வந்து தனி சின்னத்துல கூட்டணி கட்சிகள் நிக்கட்டும்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். போன தடவை இடதுசாரிகளுக்கு வந்து 6 சீட்டு கொடுத்திருந்தாங்க 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும். இப்ப அதை 4 குறைக்கலாமா அப்படிங்கிற விவாதம் போயிட்டு இருக்கான். விசிகாக்கு 6ல இருந்து 8 அதிகப்படுத்தலாமாங்கிற பேச்சு போயிட்டு இருக்கான். தேமுதிகாக்கு 10 வரையும் கொடுக்கலாமான்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்களாம். ஒரு ராஜ்யசபா 10 சீட்டு கலக்கிற செந்துரு அப்படிங்கிற மாதிரிதான். ஆமா, இதுல வந்து முக்குளத்தோர் புலிப்படை, கருணாஸ் வந்து அவர் ஒரு சீட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு சீட்டுன்னு பிரிச்சிருக்காங்க. பட் அந்த கணக்கெல்லாம் போட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்காங்களாம். அதெல்லாம் முடிச்சு ஃபைனல் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும் போல. ஓஹோ. கடைசியா கட்சியில சேர்ந்த ஓபிஎஸ் அவர் வந்து போடியில போட்டிடுறதுக்காக விருப்ப மனு வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அவர் சார்பில் அந்த அவருடைய தொண்டர்கள், அது மட்டும் இல்ல ஓபி ரவீந்திரநாத் அவர் வந்து 2 வகையில சொல்றாங்க. ஒண்ணு ஓபிஎஸ்க்காகவும் வந்து அவர் மனு தாக்கல் பண்ணியிருக்காரா, இன்னொன்னு அவருக்காகவும் மனு தாக்கல் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. ஓபிஎஸ் வந்து போடியில, இவர் வந்து ஆண்டிப்பட்டியில விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. ஆமா, முதல்வர் தேனி மாவட்டத்துல போட்டியிடணும்னு கூட விருப்பம் மனு எல்லாம் கொடுத்திருக்காராமா ஓபி ரவீந்திரநாத். அவருக்கு என்ன கட்சி மாறியாச்சு,
மாறிட வேண்டியதானே டிட்டோவா. ஆமா, அதே மாதிரி இன்னைக்கு மார்ச் 6 ஒரு முக்கியமான நாள். பேரறிஞர் அண்ணா முதல் முறையா முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிட்ட நாள். 1967 மார்ச் 6. இது வந்து தமிழினம் தலை நிமிர்ந்த நாள் அப்படின்னு பதிவெல்லாம் போட்டிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்த நாள்ல நான் ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு வாக்குறுதியெல்லாம் கொடுக்க போறேங்கிற மாதிரி ஒரு பதிவெல்லாம் பில்டப்லாம் கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணுவாங்கல்ல, ஆங்கர்லாம் வச்சு, அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்க பேசியிருக்காரு. அதே மாதிரி அந்த ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட்ல சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த கலைஞர் வீடு கட்டும் திட்டத்துல 7 லட்சம் வீடுகள் வந்து 2030க்குள்ள டார்கெட் பண்ணி நாங்க முடிப்போம் அப்படின்ட்டு இருக்காரு. அதே மாதிரி 2030க்குள்ள 90% இடைநிற்றலோட அந்த விகிதத்தை வந்து அதிகப்படுத்துவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏஐ ஆராய்ச்சி மையங்கள் வந்து கல்வி நிறுவனங்கள் அமைக்கப்படும். எல்லா கிளாஸ் ரூம்ஸுமே வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸா 2030க்குள்ள தரம் உயர்த்துவோம் இப்படின்னு நிறைய அறிவிப்புகளை இன்னைக்கும் அறிவிச்சிருக்காரு. ஓஹோ, அறிவிப்புகள்லாம் ரைட்டு. ஆனா தம்பி கலை அலங்காரம் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டை போட்டு உட்காந்துடுறாரு. ஆமா, அதனால ஃபங்க்ஷன்லாம் நடத்துறாங்க. தமிழ்நாடு தலை நிமிரும்னு பேசிட்டு இருக்கும்போது மானாமதுரையில திரும்பியும் ஒரு பிரச்சனை. ஆமா, இந்த 2 பேருக்கு வந்து அறிவால் வெட்டு நடந்திருக்கு. ஏற்கனவே அதுக்கு முன்னாடி நாள் 2 பேருக்கு வந்து நடந்துச்சு. ஸோ அந்த அதிர்ச்சியில இருந்து மீள்றதுக்குள்ள திரும்பவும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத நம்ம கவனிக்க முடியுது. இதுல எப்படி தலை நிமிர முடியும்னு எதிர்கட்சிகள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சீமான் என்ன சொல்றாருன்னா, இங்க யார் நினைச்சாலும் எடுத்துட்டு போய் அருவாள் வெட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு இப்படி சந்தி சிரிக்கும் போது இது நல்லாட்சி அப்படின்னு சொல்றாங்க. வெறும் சொல்லதான் இருக்கு, செயல்ல இல்லைன்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அன்புமணி ராஜ்யசபா போறதுக்காக வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாருல, ஐயா சும்மா விடுவாரா? தைலாபுரத்துல இருந்து ஒரு ஆளை நம்ம அனுப்பி ஆகணும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. கட்சியில யார் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐயா நாங்களாம் சட்டமன்றத்துக்கு போனோம் அப்படின்னோன்னா, சரி என் உதவியாளரை கூப்பிடுங்க அப்படின்னு அவருக்கு போனை போட்டு வர சொல்லி சாமிநாதன் அவரை வந்து சென்னைக்கு வர சொல்லி வேட்புமனு தாக்கல் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரும் போய் தாக்கல் பண்ணியிருக்காரு. தாக்கல் பண்ணும்போது அன்புமணியுடைய ஆதரவாளர்கள் என்னை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவர் வீடியோ வெளியிட்டு இருக்காரு. தாக்கல் பண்ணும்போது தாக்கியிருக்காங்க. தாக்கல் என்னங்க இது? அவர் எப்படியும் ஜெயிக்க மாட்டாரு. ஏன்னா இன்னொன்னு என்னன்னா, மாநிலங்களவையில வேட்புமனு கொடுக்கணும் அப்படின்னா அதுல 10 எம்எல்ஏக்களோட சைன் இருக்கணும். பட் ஐயா கிட்ட இருக்கதே 2 பேர் தான். அவங்களே அதுல சைன் போடலையா, சும்மா தான் கொடுத்துருக்காரா. ஸோ நிராகரிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் அன்புமணியோட வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஒரு 34 எம்எல்ஏ இருந்தாதான் ஒருத்தர் வந்து மாநிலங்களவைக்கு போக முடியும் அப்படிங்கிற சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. பட் என்டிஏக்கு வந்து கிட்டத்தட்ட பாஜகவில் ஒரு 4 பேர் இருக்காங்க. அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் 3 பேர் இருக்காங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் 2 பேரையுமே, தம்பிதுரை இவங்க 2 பேரையுமே நாங்கள் மாநிலங்களவைக்கு அனுப்பி வச்சிருவோம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க. ஓஹோ, ஓகே வாப்போம். அசாம்ல கர்பி ஆங்லாங் அப்படிங்கிற இடத்துல இந்திய விமானப்படையினுடைய போர் விமானம் சுகோய் 30 MKI பயிற்சியின் போது விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கு. அதுல வந்து 2 விமானிகள் உயிரிழந்திருக்காங்க. சுகோய் அப்படிங்கிறதுலாம் இந்தியாவினுடைய விமானப்படையில இருக்கிற முக்கியமான விமானங்கள். கிட்டத்தட்ட 250க்கும் மேல சுகோய் விமானங்கள் தான் இருக்கு. ஸோ அந்த விமானங்களே இப்படி விபத்துக்குள்ளா இருக்கு. ஏதாவது தொழில்நுட்ப பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத வந்து விமானப்படை சரி பண்ணணும். ஆமா, கண்டிப்பா போர் விமானம்ங்கிறது முக்கியமானது பாதுகாப்பு துறைக்கு. இன்னொரு பக்கம் வந்து இந்த போர் அப்படின்னு சொல்லும் போது ஈரான்ல போர் நடந்துட்டு இருக்கு. அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸ் அதை வந்து மூடி வச்சிருக்காங்க. அது வழியா தான் நமக்கு அந்த நீர்ப்பாதை வழியா தான் எண்ணெய் வந்து அங்கிருந்து கிட்டத்தட்ட 40-50% இந்தியாவுக்கான கச்சா எண்ணெய் வந்துட்டு இருந்தது. இதுல என்ன இப்பனா, இப்ப அங்கிருந்து வராததுனால இப்போ அமெரிக்கா ஒரு முடிவெடுத்து அவங்க ஏதோ நமக்கு வந்து நீங்க ரஷ்யால வாங்கிக்கலாம்னு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆமா, போவோம் பாவம் பொழைச்சு போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அந்த டோன் இருக்கு. ஆமா, நம்ம யாருக்கிட்ட என்ன வாங்கணுங்கிறத அவங்க முடிவு பண்றாங்க. அந்த நாட்டோட ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஓகே இந்த சைட் போர்லாம் நடந்துட்டு இருக்கு, இந்த குளோபல் மார்க்கெட்ல ஆயில் ஃப்ளோ இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்தியாவை வந்து நாங்க அலோவ் பண்றோம், ரஷ்யால இருந்து 30 நாட்கள் மட்டும் தற்காலிகமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ ஒரு நமக்கு அனுமதி கொடுத்து அவர் வாங்குற நிலைமைக்கு இந்தியா போயிருக்காங்க. ஆமா, இதனாலதான் வந்து ஈரான் விவகாரத்துல ரொம்ப அமைதியா இருந்தாரு பிரதமர் மோடி நினைக்கிறேன். ஏன்னா ஈரானை வந்து கண்டிக்கிறாரு, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் அமெரிக்காவை கண்டிக்கல. இங்க இந்தியன் ஓஷன்லயே வந்து ஈரானுடைய போர்க்கப்பல் இந்தியாவுடைய அந்த விருந்தாளியா வந்த கப்பலை வந்து அமெரிக்கா சுட்டு வீழ்த்திருக்காங்க. அதை பத்தியும் பேசல. கமேனி கொல்லப்பட்டாரு, அதை பத்தியும் பேசல. ஒரு கண்டலன்சஸ் நோட்டை மட்டும் விக்ரம் மிஸ்ரி வெளியுறவுத்துறை செயலாளர் ஈரானுடைய எம்பசிக்கு போய் எழுதிட்டு வந்துட்டாரு. மற்றபடி எதுவுமே பேசாம இருந்தாரு. சோ இந்த பேசாம இருந்ததுக்கெல்லாம் விளைவாக தான் இப்போ இந்த அனுமதி கிடைச்சிருக்கோ அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்குது. ஆமா, காங்கிரஸ் வந்து இது ஒரு வெக்கக்கேடான விஷயம், நம்ம ஒரு இறையாண்மையோட இல்ல ஒரு சுதந்திர நாடு, இது எப்படி பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. முதலமைச்சரும் வந்து வெளியுறவு கொள்கையில இவ்வளவு சமரசமா இப்படி இருந்ததே இந்தியாங்கிற மாதிரி அவரும் கண்டன பதிவுலாம் போட்டிருக்காரு மு.க. ஸ்டாலின். ஒரு பக்கம் ஈரான் போர் தீவிரமடைஞ்சுக்கிட்டே இருக்கு.
அந்த தாக்குதல் நடத்தப்படும் நாடுகள் அப்படிங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. கல்ஃப்ல இருக்கிற நாடுகள் தவிர்த்து அந்த பக்கம் வந்து டர்க்கி மேல வந்து தாக்குதல் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அசர்பைஜான் மேலேயும் ஈரான் தாக்குதல் நடத்தினதாக சொல்றாங்க. ஸோ ஒரு வகையில பார்த்தோம்னா இந்தியன் ஓஷன் வரைக்கும் இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எக்ஸ்பேண்ட் ஆக வந்து உலகத்துக்கே பெரிய ஆபத்து அப்படின்னு இன்னைக்கு கத்தாரினுடைய எனர்ஜி மினிஸ்டரும் சொல்லியிருக்காரு. இப்படியே போச்சு அப்படின்னா கல்ஃப்ல இருந்து உங்களுக்கு எண்ணெயும் வராது, கேஸும் வராது, அது உலக நாடுகளோட மிகப்பெரிய டவுன்ஃபாலை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. ஆமா, ஒரு 15-16 நாடுகள்ல தாக்குதல் நடந்திருக்குதா சொல்றாங்க. இப்ப ஈரான்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட நாட்டுல பொதுமக்கள் இருக்க இடமா பார்த்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் குறி வச்சு தாக்குறாங்க, ஒரு இரக்கமே இல்லாம கொலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இதை மறுத்திருக்காங்க. பட் நம்மளே பார்த்தோம், ஒரு பள்ளி கட்டடத்துல அவ்வளவு மாணவிகள் வந்து கொல்லப்பட்டிருந்தாங்க. 165 பேர் இந்த 2 ஏவுகணைகள் போட்டு அமெரிக்கா தான் கொண்டுச்சு அப்படிங்கிற தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆமா, 70,000 பேருக்கு மேல பாலஸ்தீன்ல ஆல்ரெடி கொலை பண்ணிட்டு தான் இஸ்ரேலோட பிரதமர் நரன்யாகு இந்த போரை தொடங்கி இருக்காரு. 70,000த்துல 20,000 பேர் வந்து குழந்தைகள்ன்றதையும் நம்ம கவனிக்கணும். ஆமா, இந்த போர் வந்து சீக்கிரம் முடிவடையணும். ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருன்னா, எங்களோட பேச தயாரா இருக்காங்க ஈரான் சொல்றாரு. பட் அவர் பேச தயாரா இல்லைங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல, ஈரான் தரப்புல ஆனா மறுக்கிறாங்க, நாங்க பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வர முடியாது, பேச்சுவார்த்தைக்கு வந்தபோது நீங்க வந்து போரை தொடங்கிட்டு இப்ப திரும்ப பேச்சுவார்த்தை கூப்பிட்டா நாங்க எப்படி வர முடியும், இனிமேல் பேச்சுக்கே இடம் இல்லைன்னு ஈரானும் அதுக்கு ஒரு எண்டு போடுறாங்க. ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்து பெண்டிங்ல இருந்த ஒரு ரயில்வே லைன் அப்படின்னு பார்த்தோம்னா வேளச்சேரி மக்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வேளச்சேரியில இருந்து அந்த பரங்கிமலை போற அந்த பறக்கும் ரயில் அந்த திட்டம் தான். ஆமா, புழுதிவாக்கம், ஆதம்பாக்கம் அதெல்லாம் கிராஸ் பண்ணி போகும். ரொம்ப வருஷமா அந்த லைன் மட்டும் முடியாமே இருந்துச்சு. ஒரு வழியில இப்ப அந்த லைன் வந்து ஆபரேஷன்ல ஆயிருச்சு. மார்ச் 10ஆம் தேதியில இருந்து அந்த தடத்துல இருந்து ரயில் போக்குவரத்து தொடங்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகே, முடிச்சிட்டாங்க. சிஎம் சொன்ன மாதிரி அந்த முடி கிடையாது, ஓகே முடிச்சிட்டாங்க. இப்படி சொன்னேன், பறக்கும் ரயில் அது வந்து சோதனை ஓட்டம்லாம் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் T20 உலகக்கோப்பை போட்டி நடந்துட்டு இருக்கு. அதுல இந்தியா வந்து நேற்று இங்கிலாண்டை வீழ்த்தி ஃபைனல்ஸுக்கு போயிருக்காங்க. சஞ்சு சாம்சன் நேத்துமே அதிரடியா ஆடி இருக்காரு, அதனால வந்து போயிருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம் ஃபைனல்ஸ்ல யார் ஜெயிக்கிறாங்க. ஓகே, ஃப்ரெண்டு கேட்கிறாரு, உன்கிட்ட பவர் பேங்க் இல்லைல்ல? ஆமா, ஏன்? அது சர்ப்ரைஸ், உன் பர்த்டே அப்ப பாரு. கடவுளே, உங்ககிட்ட எவ்வளவு பேசுறேன், திட்டுறேன், பதில் தரமாட்டேங்கிறீங்களே. கடவுள், உன்னை பிளாக் பண்ணிட்டேன்டா. கடவுளுமா? ட்விட்டர் மூலம் பணம் சம்பாதிப்பது எப்படி? அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வேலைக்கு போகவும். குட் அட்வைஸ். புதிய கட்சியை தொடங்கினார் வா புகழேந்தி. இதெல்லாம் லாஸ்டா ஒரு 1.5 மாசத்துல புதுசா கட்சி ஆரம்பித்தவர்களுடைய லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்குது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது யாரு கொடுக்கலாம்? அவருன்னு விருது ரொம்ப சோகமா இருக்கிறாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆமா, ஏன்? அவரோட ஃப்ரெண்டு கிளம்புறாருல்ல. ஓஹோ, ஆர்.என். ரவியை சொல்றியா? மக்கள் மாளிகை பொலி விழுந்து கிடக்குது. ஆமா, மக்கள் மாளிகையில இருந்து இப்படி போறீங்களே, எங்களுக்கு யாரு பிரச்சாரம் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப வருத்தம்பா அப்படிங்கிற ஃபீல்ஸ்ல தானே இருப்பாரு முதலமைச்சர். ஆமா ஆமா ஆமா. அதனால அதே விருதா கொடுத்துருவோமா? கொடுத்துருவோம் 2 பேருக்கும். ஆமா, எனக்கு ரொம்ப வருத்தம்பா அப்படின்னு முதலமைச்சரும் ஆர்.என். ரவிக்கும் அந்த விருதை கொடுத்துருவோம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.